Happy day everyone. CUT PG 2025க்கான சிட்டி இன்டிமேஷன் கார்டு அண்ட் அட்மிட் கார்டு நமக்கு NTA இருந்து அஃபிஷியலா ரிலீஸ் ஆயிடுச்சு. இது ரெண்டுத்துக்கும் இருக்க மேஜர் டிஃபரன்ஸ் என்ன? இதை எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு குயிக்கா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சிட்டி இன்டிமேஷன் கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுல நீங்க எந்த சிட்டில எக்ஸாம் எழுத போறீங்க அந்த டீடைல் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? பட் நீங்க அட்மிட் கார்டு ஒன்ஸ் உங்களுக்கு ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா, அதுல ரிப்போர்ட்டிங் டைம், எந்த சிட்டில எந்த சென்டர்ல எக்ஸாம் எழுத போறீங்க, இந்த மாதிரி கம்ப்ளீட் டீடைல் இருக்கும். ஓகேவா? சப்போஸ் நீங்க எழுத போற எக்ஸாம் வந்து நீங்க சென்னையில எழுத போறீங்கன்னா, சென்னையில எந்த பர்டிகுலர் சென்டர்ல எக்ஸாம் எழுத போறீங்க, இது எல்லாமே உங்களுக்கு அட்மிட் கார்டுல இருக்கும். பட் சிட்டி இன்டிமேஷன் கார்டுல நீங்க சென்னையில தான் எக்ஸாம் எழுத போறீங்கன்னு ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக தான் இது ஒரு அட்வான்ஸ்டா இத குடுக்குறாங்க. ஓகே. ஸோ இந்த சிட்டி இன்டிமேஷன் கார்டுல உங்களுக்கு சென்னை ஆர் எந்த லொகேஷன்ல எழுத போறீங்களோ அந்த சிட்டி டீடைல் மட்டும் தான் இருக்கும். மீதி டீடைல்ல உங்க எக்ஸாம்க்கு முன்னாடி அட்மிட் கார்டுல ரிலீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த சிட்டி இன்டிமேஷன் டீடைல் வந்து யார் வேணாலும் டவுன்லோட் பண்ணலாம். அதாவது உங்களோட எக்ஸாம் மார்ச் 13th சாரி ஏப்ரல் 1 வரைக்கும் எப்போ உங்க எக்ஸாம் நடந்தாலும் சரி, நீங்க இப்பவே இந்த சிட்டி இன்டிமேஷன் கார்டை டவுன்லோட் பண்ண முடியும். அதுக்கு என்டிஏவோட அஃபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு நான் இங்க ஹைலைட் பண்ணியிருக்கேன்ல, CUTPG 2025 கிளிக் ஹியர் டு டவுன்லோட் சிட்டி இன்டிமேஷன். ஸோ இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் அண்ட் அந்த கொடுத்துருக்க கேப்சா என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சிட்டி இன்டிமேஷன் கார்டு வந்துடும். அதில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் டீடைல்ஸ்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் கீழே இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நீங்க எந்த டேட்ல எக்ஸாம் எழுத போறீங்க, உங்களோட எக்ஸாம் பேப்பர் கோட், அதோட நேம் அண்ட் ஃபைனலா அந்த 2 எக்ஸாமுமே நீங்க எங்க எழுத போறீங்க, சிட்டி வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் சிட்டி இன்டிமேஷன் கார்டு. நெக்ஸ்ட் அட்மிட் கார்டு பத்தி பார்த்தீங்கன்னா, இது இப்போதைக்கு எக்ஸாம் 13th 19th வரைக்கும் யாரெல்லாம் எக்ஸாம் எழுத போறீங்களோ, உங்க சப்ஜெக்ட் வந்து 13th to 19th இருந்துச்சுன்னா, அவங்களுக்கு மட்டும் தான் சிட்டி அட்மிட் கார்டு ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ மத்தவங்களுக்குலாம் அட்மிட் கார்டு இன்னும் ரிலீஸ் ஆகல. அத பார்த்து பயப்பட வேணாம். உங்களுக்கு லாஸ்ட் 30th தான் எக்ஸாம்னா, அதுக்கு ஒரு 5 டேஸ் முன்னாடி தான் அட்மிட் கார்டு வரும். அதுக்கு ப்ரியரா நீங்க சிட்டி இன்டிமேஷன் கார்டுல உங்களோட சிட்டிய பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஓகே. எங்க எழுத போறோம்னு. ஸோ இந்த அட்மிட் கார்டு வந்துட்டு டவுன்லோட் பண்ணுறதுக்கு அதே என்டிஏ வெப்சைட் போனீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்லேயே வந்துட்டு நமக்கு CUT PG 2025 கிளிக் ஹியர் டு டவுன்லோட் அட்மிட் கார்டுன்னு இருக்கும். நான் ஹைலைட் பண்ணியிருக்க மாரி. அதை நீங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இங்கேயுமே உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் அண்ட் செக்யூரிட்டி கோட் கேட்கும். அதை நீங்க குடுத்துட்டீங்கன்னா அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணிடலாம். அண்ட் இந்த இடத்துலயே அவங்க போட்டிருப்பாங்க யாருக்கெல்லாம் அட்மிட் கார்டு வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. உங்களோட எக்ஸாம் டேட் அந்த இடத்துல இல்லைன்னா உங்களுக்கு அட்மிட் கார்டு இப்போ டவுன்லோட் பண்ண முடியாது. ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு வந்துட்டு சிட்டி இன்டிமேஷன் அண்ட் அட்மிட் கார்டுக்கான டவுட் கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இது இல்லாம வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வந்துட்டு புக்ஸ், PDF அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம ஷேர் பண்ண போறோம். ஸோ தேங்க் யூ.